உறவுகளை நாங்கள் தற்போது புங்குடுதீவு பகுதியில் இருக்கின்ற அற்புதங்கள் நிகழ்த்தும் கண்ணகி அம்மன் ஆலயத்தின் கோயிலுடைய பின்புற பகுதியிலிருந்து நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தை நீங்கள் தற்போது இந்த பகுதியில் வருகை தரும் மக்கள் இந்த இடங்களில் இருந்து இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புங்குடுதீவு பகுதியில் இருக்கின்ற ஒரு பெருக்க மரம் ஒன்று இருக்கின்றது. அந்த பெருக்க மரமானது ஒரு 5 யானை ஒன்றாக இணைந்தால் எவ்வாறு இருக்குமோ அதே போன்று இருக்கின்றது. மற்றது 1,20,000 லிட்டர் தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடியது. மற்றது குரங்கு மற்றும் மயில்கள் எல்லாம் இந்த இடத்துல காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிகவும் அழகான ஒரு பிரதேசம். நைனாதீவை இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. எமது காணொலிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்வையிடுங்கள். தொடர்ச்சியாக காணொலி செல்வோம் பாருங்கள். புங்குடுதீவிலே பிரசித்தி பெற்ற ஆலயமாக காணப்படும் கண்ணகி அம்மன் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயமானது பெருக்க மரத்திற்கு அண்மித்த பகுதியிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனுடைய கோபுரமானது ஒரு தேரனுடைய மஞ்சம் எவ்வாறு இருக்குமோ அதே போன்று மிக அழகாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஆலயத்தினுடைய சுற்றுவட்ட பகுதிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அழகான பூக்கன்றுகள் நடப்பட்டு இந்த ஆலயத்தினுடைய அழகினை மென்மேலும் மெருகூட்டுவதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து நைனாதீவை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு முன்னர் இந்த ஆலயத்தினுடைய அண்மித்த பகுதியிலே குரங்கு மயில் எல்லாம் வளர்க்கினோம். குரங்குகளுடைய சேட்டைகள் மற்றும் அழகான மயிலை நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். வாருங்கள் பார்வையிடுவோம்.
இந்த கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய பின்புற பகுதியானது கடலை அண்டிய பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து கோயிலுடைய பின்புற பகுதியிலிருந்து நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடலை அண்டிய பகுதியிலே இந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கின்றது. நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம் இந்த கோயிலுடைய பின்புற பகுதியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூடுதலான மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளும் ஒரு பிரதேசமாகவும் இந்த இடங்கள் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிக அற்புதமான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பிரதேசமாக இந்த கண்ணகி அம்மனுடைய ஆலயத்தினுடைய பின்புற பகுதி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்போது ஆலயத்திற்கான தீர்த்த கேணி அமைக்கும் பணிகளானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கோயிலுடைய பின்புற பகுதியானது கடலை ஆண்டிய பிரதேசமாக காணப்படுவதால் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அம்பிகையினுடைய ஆலயமாக இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளும் ஒரு பிரதேசமாகவும் இங்கு படகுகள் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு நாங்கள் தற்போது கண்ணகி அம்மன் ஆலயத்தை பார்த்திருப்பீர்கள். நாங்கள் தொடர்ச்சியாக பெருக்க மரம் பக்கத்தில் இருக்கு சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். உறவுகளே, தற்போது புங்குடுதீவு பகுதியில் இருக்கின்ற பெருக்க மரம் ஒன்று இருக்கின்றது. அந்த பெருக்க மரத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிடப்படுங்கள். உள்ளே போய் அந்த பெருக்க மரம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். இந்த அம்மன் ஆலயத்திற்கு பக்கத்தில் தான் இந்த பெருக்க மரமானது இருக்கின்றது. இந்த பெருக்க மரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக சென்று பார்வையிடும். அது போக முதல் பெருங்கடி காணியின் உரிமையாளர் சிவலிங்கர் ராசம்மா 6ஆம் பட்டர புங்குடுதீவு பகுதியை சேர்ந்தவர். அவருடைய இந்த காணிக்குள்ளதானம் இந்த பெருக்கு மரமானது இருக்கின்றது. அந்த மரம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் பெருக்கு மரம், இதே மாதிரி பெரிய மரம் ஒன்று நெடுந்தீவு பகுதியிலும் இருக்குது. அதை நீங்கள் சென்று பார்வையிட முடியும். இது தொல்லியல் திணைக்களம் என்று போர்டு போடப்பட்டிருக்கிறது. புங்குடுதீவு பெருக்க மரம் சொல்லி எழுதப்பட்டு இளங்கோவன் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்களால் இந்த பெருக்க மரங்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தின் சுவிஸ் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தின் முழுமையான நிதி பங்களிப்பில் இது உருவாக்கப்பட்டிருக்குதான். மிக அழகாக இந்த இடம் காட்சி அளித்து கொண்டிருக்கிறார்கள். பார்வையாளர்கள் வந்து உட்கார்ந்து இருந்து இந்த இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி மிக அழகாக இந்த இடங்களை வடிவமைச்சிருக்கிறார்கள். இந்த பகுதியில் வருகை தரும் மக்கள் இந்த இடங்களில் இருந்து இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றது இந்த இடத்தால் பார்த்தீங்கன்னா சொன்னால் நைனாதீவு படகு செல்கின்ற காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம். இது சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரி சிறுவர் பூங்கா போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த இடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிறுவர்கள் இந்த இடங்களிலே பொழுதுபோக்கக்கூடிய இடங்களாக கோயில் ஆலயத்துக்கு வருகை வந்து பின்னர் இந்த இடங்களில் நீங்கள் வந்து சிறுவர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதிரி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல மாணவர்கள் மக்கள் வந்து இதிலிருந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இந்த இடத்தை பெறப்படி மேசை போன்ற ஒரு வடிவமைப்பில் சாப்பிடக்கூடிய மாதிரி இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதால் அப்படியே நைனாதீவு செல்கின்ற போட்டுகளை பார்க்கலாம். நைனாதீவு கோயில் ஆலயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வந்தா இதுதான் நைனாதீவு ஆலயம். இதிலிருந்து அந்த புங்குடுதீவு இந்த ஆலயத்திலிருந்து பெருக்க மரத்திலிருந்து அந்த நைனாதீவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அத்தோடு இதில் ஓலைக்கொடில்கள் மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்தியாவில் மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி இடங்கள் தான் கூடுதலாக அமைய பெற்றிருக்கின்றது. இப்படி இடங்களாண்டு போட்டுகள் எல்லாம் இருக்கின்றது. கூடுதல்
கூடுதலாக இந்த இடங்களில் மீன்பிடி தொழிலை மேற்கொள்பவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பூவரச மரம் பூத்திருக்கு பாருங்க. பூவரச மரம் பூத்திருக்கு. அப்படி கடலால் கடல் அரிப்புக்கு எல்லாம் அரிச்சிருக்குது. மிக அழகான ஒரு பிரதேசம். நீங்கள் வருகை தரும் உறவுகள் இந்த இடங்களில் வந்து இந்த இடங்களை பார்க்கலாம். மற்றது உங்களுக்கு இருந்து சாப்பிடக்கூடியவர் களைப்பாகக்கூடிய இடங்கள். இந்த இடங்கள் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. என்றாலும் இந்த மரங்களை உருவாக்குகிற பூவரச மரங்கள் நினைக்கிறேன். புதிய புதிய மரங்களை உருவாக்கி இந்த இடத்தில் ஒரு பசுமை நிறைந்த ஒரு பகுதியாக உருவாக்குவதற்கு மக்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சுவிஸ் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தினால இந்த இடங்களை பராமரித்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிஸ் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் அவர்கள் இணைந்து அவர்களுக்கான இந்த பாத்ரூம் டாய்லெட்டுகள் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கிணறுகள் இருக்கு. அப்படி சுற்றி வர இடங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் முக்கியமான பகுதிக்கு பார்க்க போகிறோம். இந்த பெருங்கடி மரத்தை பார்க்க போகிறோம். இந்த மரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்க்கிறோம். புங்குடுதீவினுடைய அடையாள சின்னமாக காணப்படும் பெருக்க மரத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெருக்க மரமானது ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கர் பிரதேசங்களிலே தாயமாக கொண்ட தாவரமாகும். இதனுடைய விஞ்ஞான பெயரானது அடன்சோனில் டி டிஜிட்டேட்டா ஆகும். பெருமளவு வறண்ட பிரதேசங்களிலே இந்த பெருக்க மரமானது காணப்படும். இம்மரமானது ஏறத்தாழ 1,20,000 லிட்டர் நீரினை சேகரித்து வைக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது. இந்த மரத்தினுடைய இலை, காய், பூ, விதை என்பன மக்களது உணவாக பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பண்தொட்டு மக்கள் இதனை உணவாக உட்கொண்டு வருகிறார்கள். அத்தோடு இந்த மரத்தினுடைய மேற்பரப்பானது ஒரு யானையினுடைய தோல் எவ்வாறு இருக்குமோ அதே போன்று இருப்பதால் இந்த மரத்தை பெருக்கு மரம் என்று கூறுகிறார்கள். இலங்கையிலே தொல்லியல் மர உரிமை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்த ஒரு மரங்களாக இந்த பெருக்க மரங்கள் காணப்படுகின்றன. இலங்கையிலே இந்த பெருக்க மரமானது 40 இடங்களில் இம்மரங்கள் வளர்ந்திருப்பது இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன. இம்மரங்கள் பெரும்பாலும் கோட்டைகள், வணிக நகரங்கள், துறைமுகங்கள், பண்டைய வர்த்தக மையங்கள் என்பவற்றை அண்டிய இடங்களிலே காணப்படுவது அவ்விடயங்கள் வரலாற்று பழமை வாய்ந்த பிராந்தியங்கள் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகின்றன. இந்த மரங்களானது கூடுதலாக வறண்ட பிரதேசங்களிலே காணப்படும். இந்த மரத்திலே பெருக்க மரத்திலே பாருங்க, இந்த இடத்துல காய்கள், பூக்கள் எல்லாம் விதைகள் வந்திருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்தில் பூ வந்திருக்கு பாருங்க. பூ பூத்தி இருக்குது. இந்த பாருங்க எப்படி இருக்குது பூ வந்து இந்த சிவலிங்கம் பூ எப்படி இருக்குமோ அதே போன்று தான் இந்த பூவானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் அந்த தேனீகள் எல்லாம் மேலே வந்து இருந்து மகரந்த சேர்க்கை செய்கிறது. நல்ல இயற்கை வழியில் கொஞ்சம் ஒரு பிரதேசமாகும். இந்த மரத்தில் இருக்கின்ற பூக்கள், காய்கள், விதைகள் போன்றன அந்த மக்கள் உணவாக உட்கொள்கிறவர்களாம். மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக புங்குடுதீவினுடைய ஒரு அடையாள சின்னமாக இந்த பெருக்க மரமானது காணப்படுகின்றது. இந்த பெருக்க மரத்தில் கூடுதலாக நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கும்போது பக்த அடியார்கள் கூடுதலாக வருகிறது. பட்டு வேட்டிகளை இந்த பெருக்க மரத்தில் கூடுதலாக கட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய நேர்த்திகள் நிறைவேறுவதற்காக இந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு அந்த சமய பற்று காரணமாக அவர்கள் இந்த பெருக்க மரத்திலே பட்டு வேட்டிகளை கட்டியிருக்கிறார்கள். இவ்வாறு நல்ல ஒரு இயற்கை வழியில் கொஞ்சம் பிரதேசமாகவும் ஒரு குளிர்மையான ஒரு பிரதேசமாக தான் இந்த மரத்துக்கு கீழே நிற்க நல்ல ஒரு குளிர்மையாக காணப்படுகின்றது. மற்ற இந்த பெருக்க மரத்தில் 1,20,000 லிட்டர் தண்ணீர் தேங்கி வச்சிருக்குமாம். அவ்வாறு 1,20,000 தண்ணீரை
தன்னகத்தை கொண்ட ஒரு மரமாக இந்த பெருக்க மரம் காணப்படுகின்றது. கூடுதலாக நாங்கள் இந்த காணொளி எடுக்கும்போது கூடுதலான சுற்றுலா பயணிகள் ஈழத்திலிருந்து மற்றும் புலம்பெயர் தேசத்திலிருந்தும் பல உறவுகள் வந்து இந்த பெருக்க மரத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இந்த இடத்தை சுவிஸ் அமைப்புகளால் பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். மிக அழகான ஒரு பிரதேசமாகவும் இந்த பெருக்க மரத்துடைய கடலையாண்டிய ஒரு பகுதியாகவும் இந்த பெருக்க மரம் காணப்படுகின்றது. கடலையாண்டிய பகுதியிலே நைனாதீவு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு நல்ல பிரசித்தி பெற்ற இடங்கள் இந்த புங்குடுதீவு மண்ணிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் புங்குடுதீவு பகுதியில் இருக்கின்ற பெருக்க மர காணொளிகளை நீங்கள் தற்போது பார்வையிட்டு இருப்பீர்கள். புங்குடுதீவு பகுதியில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற இடங்களை நாங்கள் எமது காணொளிகளிலே பதிவிட்டிருக்கின்றோம். எமது காணொளி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள். மென்மேலும் எமது காணொளிகளை ஒவ்வொரு பிரதேசங்களிலே சென்று காட்ட உள்ளோம். உங்களுக்கு பிடித்த இடங்களை காட்ட வேண்டுமென்றால் எமக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கூறுங்கள். நாங்கள் அந்த காணொளிகளை பதிவிடுவதற்கு முன்வருகின்றோம். எமது காணொளி தொடர்பாக கருத்துக்களை கூறுங்கள். எமது காணொளிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவு மூலம்தான் நாங்கள் தொடர்ச்சியாக முன்னேறி வருகின்றோம். தொடர்ச்சியாக எமது காணொளிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாலை பொழுதில் யாழ் நகரத்தினுடைய அழகை நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்தினுடைய பண்ணை கடற்கரையிலிருந்து இந்த காணொளிகளை நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். கோட்டைகள் மற்றும் யாழ்ப்பாணத்தினுடைய பிரசித்தி பெற்ற இடங்கள் மிக அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது.